வணக்கம். தமிழ் இலக்கணம் பற்றி நிறைய வீடியோ பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் அடிப்படையில் குறில் எழுத்துக்கள், மாத்திரைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? குறில், நெடில், மாத்திரைகள். அப்போ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள். எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எழுத்து அப்படிங்கிறது மொத்தம் 3 எழுத்துக்களாக பிரிக்கிறாங்க. அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குறில், இரண்டாவது நெடில், மூன்றாவது ஒற்று. ஒற்று அப்படிங்கிறது என்னன்னா, மெய் எழுத்துக்களை தான் ஒற்று எழுத்துக்கள்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்தும் ஒற்றுக்குள்ள தான் கொண்டு வரப்படுது. சரிங்களா? அப்போ குறில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதாவது ஆ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆ அப்படிங்கிறதோட ஒலிக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுமையாக இருக்கும், அதாவது கம்மியாக இருக்கும். கரெக்டாக? அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? குறில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூன்றாவதாக ஒற்று எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், இது எல்லாமே எதுக்குள்ளே கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒற்று எழுத்துக்களுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போது உயிர் எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு தான் குறில், நெடில், ஒற்று அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஒற்று அப்படிங்கிறது மெய் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். அப்போ ஃபர்ஸ்ட் குறில். உயிர் எழுத்துக்கள்ல மொத்தம் எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்ததாக நெடில் எழுத்துக்கள். இந்த நெடில் எழுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம். அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏன்னா, ஐ. ஐயும் நெடில் எழுத்துக்குள்ள தான் வரும். அதுக்கடுத்து ஓவண்ணா, அவ்வொண்ணா. ஓகேவா? இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெடில்னா என்னது? நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து வரக்கூடிய ஒற்று. ஒற்று அப்படிங்கிறது மெய் எழுத்துக்கள் 18. மெய் எழுத்துக்கள் இந்த 18 எழுத்துக்களுமே எதுக்குள்ள வந்துடும்? ஒற்று அப்படிங்கிற வகைக்குள்ள கொண்டு வரோம். இது போக ஆயுத எழுத்து, ஆயுதம், இதுவும் எதுக்குள்ள கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றெழுத்துக்குள்ள தான் கொண்டு வராங்க. சரி, இதை குறில், நெடில் அப்படின்னு நம்ம பிரிக்கணும் இல்லையா? இதை எப்படி நம்ம கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை அப்படிங்கிறது மூலமா நம்ம கணக்கிட முடியும். சரிங்களா? அப்போ எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வகைப்படுறது 3 வகையாக பிரிக்கப்படுது. குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து. நன்றி.